மதுரை வில்லாபுரம் பகுதியில் குடிநீர் கேட்டு பெண்கள் பலர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரி, வில்லாபுரம் பகுதியில் போராடக்கூடிய பெண்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அவர்கள் எத்தனை நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள்? கணேஷ், பார்த்தீங்கன்னா மதுரை வில்லாபுரம் பகுதியில் 63வது வார்டு பகுதி மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி. இந்த வில்லாபுரம் பகுதியில் 63வது வார்டு பகுதியில் பாரதியார் தெரு, மணிகண்டன் நகர் உள்ளிட்ட பல பகுதிகள் இருக்கு. இங்கே ஏராளமான மக்கள் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு முறையான குடிநீர் என்பது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் விநியோகிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் அந்த குடிநீரில் சாக்கடை கலந்து வருவதனால் அதனை எந்த ஒரு பயன்பாட்டிற்கும் அவர்கள் பயன்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு ஓராண்டுக்கு மேலாக இதுபோன்ற புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. தொடர்ச்சியாக அதிகாரிகளிடம் இது குறித்த குறைகளை நாங்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கிறோம். ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் என்பது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் தொடர்ச்சியாகத்தான் இதுபோன்ற நாங்கள் போராட்ட களங்களில் இறங்க முடியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு 9 மணி அளவிலே இந்த போராட்ட களத்திற்கு அவர்கள் வந்தார்கள். வில்லாபுரம் பகுதியில் உள்ள இந்த மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை செல்லும் இந்த மெயின் சாலையை அவர்கள் முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. 1 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் என்பது நீடித்து வருகிறது. அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக காவல்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்திருக்கிறார். தற்போது போராட்ட களத்தில் ஈடுபட்டுள்ளவரை நாம் கேட்கலாம். நீங்க எத்தனை நாளா தண்ணி வருது? எந்த மாதிரி தண்ணி வருது சார்? 1 வருஷமா தண்ணி வரல சார். வந்தாலும் அதுக்கு மேல நாங்க போராடி விடுறேன்னு சொல்றாங்க. விட்டா சாக்கடை தண்ணி சார். சாக்கடை தண்ணி தான் வருது. அதை வீச்சம் அடிக்கும் போதே முறையடிச்சா அப்படி ஒரு வீச்சம் சார். இதுல சுகாதாரத்துறையில இருந்து வர்றாங்க. டேங்குல சுத்தமா இருக்கா, பிரிட்ஜ் வச்சிருக்கீங்களான்றாங்க. ஆனா அந்த கொலை சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு அந்த லைன் இருக்குல்ல, விழிப்புணர்வு கொடுக்குறோம், விழிப்புணர்வு அது கிடையாது. எங்களுக்கு அண்டயத்துல பையங்க தேவையில்லாத பையங்க பூரா நைட்ல ஏறி எல்லாம் சுத்துறாங்க. எங்களுக்கு முழிச்சு அதை அடிக்கவும் முடியல. வந்தா சாக்கடை தண்ணி தான். நல்ல தண்ணி எங்களுக்கு கிடைக்கல சார். ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு நல்ல தண்ணி பற்றாக்குறைனால 4 நாளைக்கு ஒரு தடனாலும் 1 மணி நேரம் விட சொல்லுங்க சார். நாங்க சந்தோஷம். அடுத்த வருடம் நம்ம பேசலாம். இப்ப நீங்க இது பண்ணிருப்பீங்க, இந்த சாக்கடை தண்ணி தான் வருது, 1 வருஷமா வருதுன்றீங்க. அதிகாரிகிட்ட ஏதாவது புகார் தெரிவிச்சிருக்கீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? 4-5 வட்டம் பண்ணிருக்கோம் சார். ஆம்புலன்ஸ் வருது, வழி விடுங்கம்மான்னு சொல்லிட்டு ஓரமை பார்த்து விட்டு அப்படியே அனுப்பி விட்டுறாங்க. அதனால எங்களுக்கு தண்ணி 2 வருஷ கணக்கு ஆகுது. அதுவும் சாமத்துல வேலை போற ஜனங்கள்லாம் கண்ணு முழிச்சிருந்து வேலை பண்ணிதான் இருக்குது. என்ன அதனால எங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணியை விட சொல்லுங்க. எங்க கலெக்டர் வந்தாதான் எந்திரிக்கிறதா முடிவுல உட்கார்ந்துருக்கோம் எல்லாருமே. நீங்க வேற எந்த மாதிரி பாதிப்புகள் உண்டாகிறீங்க? தண்ணி இல்லாம என்ன மாதிரி உங்க வீடுகள்ல பிரச்சனை? எங்களுக்கு தண்ணி பத்தல, துவைக்க முடியல, குளிக்க முடியல, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. 2வது உப்பு தண்ணி சரியா வரமாட்டது, நல்ல தண்ணி வரமாட்டது, போர்லயும் தண்ணி இல்ல. நாங்க வேலைக்கு போயிட்டு 10 ரூபாய்க்கு தண்ணி எடுக்க முடியாது. எங்க வருமா 10 குடம் எடுத்தா 100 ரூபாய் ஆயிருது. 10 ரூபாய்க்கு நாங்க தண்ணி எடுக்க முடியாது. அவளுக்கு வசதி இல்ல. உப்பு தண்ணியும் வரமாட்டது, நல்ல தண்ணியும் வரமாட்டது. எங்களுக்கு இது நாங்க 4 நாளைக்கு ஒரு தடவை வந்தாலும் நாங்க முழிச்சு எடுத்துருவோம். ஆனா எடுக்க முடியல, வீச்சமா வருது. அதை எடுத்து நாங்க என்ன செய்ய, இதனால சொறி வந்துருது, வாந்தி ஓத்தால வருது, அரிப்பு வந்துருது, குளுக்கோஸ் போடுறதா இருக்கு. எங்களுக்கு நல்ல தண்ணி வேணும். நாங்களும் இதோட எத்தனையோ தடவை மறியல் பண்ணிட்டோம். இதுக்கு எந்த ஒரு ஒத்து உழைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க தண்ணி திறந்துடுறோம். பிட்ருகிட்ட சொன்னோம்னா பிட்ரு இப்படிதான் வரும், இதை தான் நீங்க குடிக்கணும்ன்றாங்க. தொடர்ந்து பேசலாம். இந்த பகுதியில் பார்த்தோம்னா இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியா 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடி வருகிறார்கள். அவர் ஏராளமான இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது காவல்துறை அதிகாரிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சி அதிகாரிகளும் தற்போது வந்திருக்கிறார்கள். மாநகராட்சி அதிகாரிகள் உதவி ஆணையர் தலைமையில் அந்த குழுவினர் வந்திருக்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவரிடம் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இதை முன்னெடுத்து அவர்கள் வந்துள்ளனர். கணேஷ்.